ஹாய் ஹேர்மிஸ், வெல்கம் டு அவர் ஃபேமிலி. ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன எஃப்எஃப் பார்க்க போகிறோன்னா ஜேகேஎஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். போன எபிசோடில் நம்ம கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். நம்ம ஜேகே எதனால் நம்ம யூனை லவ் பண்ணான்றதை நம்ம அதை கொஞ்சம் சஸ்பென்ஸாக வச்சுருந்தோம். சரி வாங்க, நம்ம எதனால் ஜேகே நம்ம யூனை ஸ்டார்டிங் பார்த்தார், எப்படி பார்த்தாருன்றதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஓகே, போன எபிசோடில் நம்ம ஜேகே இது மாதிரி உட்காந்து புலம்பிகிட்ருப்பார். நான் ஏன்டி உன்னை பார்த்த ஃபஸ்ட் செகண்டே நான் விழுந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கூப்பிட்டு போகிறாரு. நம்ம ஜேகே அப்போ சின்ன வயசு பையனாக இருப்பார். அப்போ நீங்களும் சின்ன வயசு பொண்ணாக இருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து நடந்த ஃப்ளாஷ்பேக். சின்ன வயசில் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்கன்னா, நீங்கள் ஒரு குளத்துக்கிட்ட நின்றுட்டு அந்த குளத்தில் ஒரு காயினை நல்லா வேண்டிட்டு அதை தூக்கி போடுறீங்களா, நல்லா வேண்டிகிட்டே இருக்கீங்களா, கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரமாக நீங்கள் அந்த குளத்துக்கிட்டே நின்று வேண்டிகிட்ருக்கீங்களா. அதை ஜேகே பார்த்துட்டு, என்ன அந்த பொண்ணு வேண்டா இவ்வளோ நேரமாக உட்காந்து வேண்டிகிட்ருக்காளே, இந்த மாதிரி பொண்ணு நான் பார்த்ததே இல்லைடா சாமி. வேணா ஒரு லிமிட்டுக்கு தான் வேணும், இவன்னா அரை மணி நேரம் வேண்டா 1 மணி நேரம் வேண்டா, அப்படி என்ன தான் வேண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஜிக்கிக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கானுங்க. அப்படி என்ன தான் வேண்டுறீங்க, அதை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் ரொம்ப குறிச்சிட்டு இருந்தேன்னா உங்களை பின்தொடர்ந்து வராராம். நீங்கள் எங்கே போகிறீங்க, உங்கள் வீடு எங்கே, உங்கள் ஸ்கூல் எங்கே, உங்கள் காலேஜ் எங்கே, எல்லாமே ஒரு டிப்டாப்பாக தெரிஞ்சு வச்சுருக்க ஜேகே பையன். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்டே இருப்பீங்களா, அது மாதிரி குழந்தை தூக்கி போட்டு. ஆனால் நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேண்டிகிட்ருக்கீங்க. ஜேகே ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து ரசிச்சிட்ருக்காரா. பட் உங்களுக்கு தெரியாது, யாரும் நம்மளுக்கு பார்க்குற மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லி நீங்கள் டக்குன்னு திரும்பி பார்க்குறீங்க. பட் அந்த சைடு யாருமே இல்லை. ஓகேன்னு சொல்லிட்டு நீங்கள் மண்டு வேண்ட ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே உங்களை பார்த்துட்டே இருக்கார். வா, எவ்வளோ நல்லாயிருக்கு, இப்போ பண்ணுற ஒவ்வொரு ரியாக்ஷனும் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே உங்களே பார்த்து ரசிச்சுருப்பாரா. நீங்கள் அந்த குளத்துக்கிட்ட இருந்த ஆண்டவா எப்படியாவது இந்த ஆசையை நிறைவேற்றிடு அந்த டைலாக்கே சொல்லிகிட்டு இருப்பீங்களா. அதெல்லாம் பார்த்து ஜேகே சிரித்து விழுவாரா. சரின்னு சொல்லிட்டு ஜேகேக்கு அப்போ தான் ஜேகே உங்களால் தான் நான் சிஇஓவாக ஆனயூன் அப்படின்னு சொல்கிறாரா. அது ஏன்னா நீங்கள் உங்கள் அப்பா பார்த்துட்டே இருப்பார். ஏன்னா உங்கள் அப்பா ஒரு கம்பெனியில் பெரிய பிஸ்னஸ், எப்படியாவது எங்கள் அப்பா கிட்டேருந்து நம்ம ஒரு நல்ல பேரை வாங்கிடணுன்றதுக்காக தான் ஜேகே ஒரு சிஇஓவாக படிக்கணும்னு சொல்லிட்டு படிப்புலேயே நல்லா புத்தி வளர்த்து அப்படியே நல்லா படிச்சிட்ருப்பார். அதனால தான் ஜேகே ஒரு சிஇஓவாக வேலை பார்த்துட்ருப்பார். நெக்ஸ்ட்டு அதனால தான் இப்போ ஜேகேவும் அவங்க அப்பாவும் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தா. பட் அவங்க அப்பா பிஸ்னஸ் பண்ண கொஞ்சம் லாஸ் ஆனதுனால ஜேகேக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், சரி இதான் நமக்கு கிடச்ச சான்ஸ், இது நம்ம மிஸ் பண்ணக்கூடாது, இந்த சான்ஸ்லேருந்து நம்ம யூனை கேட்டுறணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களை கேட்டிருக்காரு. இப்போ உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். ஜேகே உங்களுக்கு சின்ன வயசுலேருந்து இப்போ வரையும் உயிருக்கு உயிராக உங்களை நேசிச்சிட்ருக்காரு. பட் என்ன உங்ககிட்ட எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுறதுன்னு அவளுக்கு தெரியல. ஜேகேக்கு சுத்தமாக தெரியல. சரி வாங்க, இதோட ஃப்ளாஷ்பேக் முடியுது. ரொம்ப லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ளாஷ்பேக்கே. சரி வாங்க, நம்ம இப்போ நடக்கிறதுலாம் பார்க்கலாம். ஜேகே இப்படியே புலம்பிக்கிட்டே தூங்கிட்டார். யூன் ஆண்டவா என்னை எப்படியாவது இந்த டெவில்கிட்டேருந்து காப்பாற்று, நான் எப்படியாவது படித்து சம்பாரித்து என்னோடய காசு எல்லாத்தையும் கொடுத்துட்டு நான் ஜாலியாக என்னோடய லைஃப் எங்கள் அம்மா அப்பா கூட ஜாலியாக வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் புலம்பிட்டு அப்படியே தூங்குறீங்க. 2 பேரும் அட் அ டைம் புலம்பிட்டு சரி தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் கண்ணை மூடி நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. மார்னிங் ஜேகே ஏஞ்சிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு குளிச்சுட்டு, பேபி கேர்ள் என்ன பேபி கேர்ள் இவனு ஏந்திரிக்கலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா ஜேகே. அதுக்கு நீங்கள் அம்மா தானே எப்படி கூப்பிடுவாங்கன்னு நினச்சிட்டு, மம்மி இன்னும் 5 மினிட்ஸ் என்னை தூங்க விட, 5 மினிட்ஸ் ஜஸ்ட்டு 5 மினிட்ஸ்மா அப்படின்றீங்களா. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, பேபி கேர்ள் நான் உன்னோட மம்மி இல்லை, ஐ ஆம் யுவர் டேடி அப்படின்றாரா. அதுக்கு எவன்டா அவன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு ஏந்திரிக்கிறீங்களா. ஏஞ்சுன்னு பார்த்தா ஜேகே உங்கள் மூஞ்சி முன்னாடி நிற்கிறாரா. உங்களுக்கு செம்ம ஷாக். அப்படியே நீங்கள் ரிவர்ஸில் போகிறீங்களா, ரிவர்ஸில் போய் டக்குன்னு செவத்தில் போய் இடிச்சிக்கிறீங்களா ஆன்றீங்களா. அப்போ ஜேகே பார்த்து சிரிச்சிட்டு, ஓகே பேபி கேர்ள் குட் மார்னிங், அந்த காஃபியை குடிச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரா. நீங்கள் எங்கே வரணும், நல்லா வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்களா.
பேபி கேர்ள் அடம் பிடிக்காத, நீ வரணும் அப்படின்னு சொல்லலாம். என்னால் வர முடியாது அப்படின்றீங்களா? பேபி கேர்ள் இங்கே பாரு, நான் கூப்பிட்றேன், இது உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கும், நீ கண்டிப்பாக என் கூட வரணும் அப்படின்றீங்களா? அப்போ நீங்கள் யோசிக்கிறீங்க, ஐயையோ இவன் நம்மள எங்கேயாவது கிணத்துல பிடிச்சி தள்ளி விட்ருவானோ, சரி என்னவோ நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் நல்லா காஃபிலாம் குடிச்சிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரீங்களா? வந்தோடனே கேட்குறீங்க, ஆமாம் என்னை எங்கே கூப்பிட்டு போகிறா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்கு ஜெக்கி சொல்கிறார், பேபி கேர்ள் தட் இஸ் சர்ப்ரைஸ் ஓகே அப்படின்றாரா? நீங்களும் ஆமாம் சர்ப்ரைஸ், ஒரு வேளை நம்ம அம்மா அப்பா கிட்ட கூப்பிட்டு போயிடணும், நம்ம நைட்டு பேசுனதுனால நம்ம அம்மா அப்பா போய் விட்டுருவானோ அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவா அவன் எப்படியாவது எங்கள் அம்மா வீட்டில் போய் கொண்டு போய் விட்டானா, உனக்கு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் ஆண்டவா, அவனை தேடி ஒரு 1000 தேங்காய் உடைக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்களா? போயிட்டே இருக்கீங்க காரில். உங்களுக்கு என்ன இது, இந்த ரூட் நமக்கு எங்கேயோ போகிற மாதிரியே இருக்கே, இந்த ரூட் நம்மளுக்கு எங்கேயோ ஃபெமிலியர் மாதிரியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கீங்களா? இது நம்ம வீட்டுக்கு போகிற ரூட்டு மாதிரியே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இது காலேஜ் போகிற ரூட்டே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜேகேகிட்ட கேட்குறீங்க, இது என்னோடய காலேஜ் போகிற ரூட், இந்த ரூட் வழியாக ஏன் போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்கு ஜேகே சொல்கிறார், ஓ பேபி கேர்ள் நீ கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாம் நான் உன்னோட காலேஜ் தான் கூப்பிட்டு போகிறேன், அமைதியாக வா அப்படின்னு சொல்லலாம். நீங்களும் வாயில் கை வச்சுட்டு அமைதி அமைதி ஓ அமைதி அப்படின்னு சொல்லிட்டு வரீங்களா? ஜேகே பார்த்து சிரிச்சுட்டு என்னடா இவ அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு வராராம். நீங்களும் வந்துட்ட பிறகு அப்போ நீங்கள் காலேஜ் வெளியே இருக்கீங்களா? அப்போ நீங்கள் ஜெக்கிட்ட கேட்குறீங்க, ஆமாம் என்ன எதுக்கு இப்போ காலேஜுக்கு கூப்பிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதுக்கு ஜெக்கி சொல்கிறாரு, இங்கே பாரு யூன், எனக்கு ஒன்று நல்லாவே தெரியும், நான் ரொம்ப நாளாக வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கேன், உனக்கு படிக்கணும்னு ரொம்ப ஆசை, உன்னோட ஆசையை நான் கெடுக்க விரும்பலை, உனக்கு தேவையான அளவுக்கு நீ எவ்வளோ வேலை போய் படி, அதை நான் தடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. உங்களுக்கு செம்ம ஹாப்பி, வா என்னடா இவன் நல்லவனா இல்லை கெட்டவனா, சில சமயம் நல்லவனாக இருக்கா, சில சமயம் கெட்டவனாக இருக்கா, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரின்னு சொல்லிட்டு உள்ளே போகிறீங்க. உள்ளே போயிட்டுருக்கும் போது என்னடா நம்ம பின்னாடி மறுபடியும் வர மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா ஜெக்கி பின்னாடியே வராரு. நீங்கள் கேட்குறீங்க, எதுக்கு இப்போ என் பின்னாடி வர அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? இல்லை சும்மா காலேஜை பார்க்குறதுக்காக தான் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாஃப் கிட்ட பர்மிஷனும் வாங்கிட்டு ஜெக்கியும் உள்ளே வராரு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சி நின்று ஜேகே உங்கள் கையை பிடிச்சி, நீங்கள் ஒரு நிமிஷம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரா? நீங்களும் அந்த இடத்துல நிற்கிறீங்க. அப்போ ஜேகே ஹலோ எவ்ரிவான், இங்கே கொஞ்சம் என்னை பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்கிறாரா? எல்லோரும் திரும்பி ஜேகேவை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, டேய் இங்கே பாருங்கடா, இவ தான் என்னோடய பொண்டாட்டி, இவளை யாராவது வம்புக்கு இழுத்தீங்க, இவளை யாராவது சைட் அடிச்சிங்க, அவனை கொல்லாமல் விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரா? யூன் மைண்ட் வாய்ஸ், அட பாவி இப்போ தானடா உன்னை நல்லவன் சொன்னேன், அதுக்கிட்டலையும் உன்னோட வேலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு யூன் ஒரு பக்கம் புலம்பிகிட்ருக்காளாம். அப்போ அவளோட 2 மச்சீஸ் ஹாய் மாச்சி, என்ன மச்சி சொல்லாமல் கொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாளுங்களா? அடி நாய்ங்களா, எனக்கே கல்யாணம் நேற்று தட்டி தெரியும், எனக்கு தெரிஞ்சு தானே அவளை கூப்பிட்டுருக்க மாட்டேடா அப்படின்னு சொல்கிறா. ஓ உனக்கே தெரியாதா, அப்படி என்ன மேரேஜ், ஒருவேளை நீங்கள் 2 பேர் லவ் பண்ணுறீங்களா சீக்கிரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாளா? அப்போ யூன், அட பாவீங்களா, நான் இவனை லவ் பண்ணிலாம் மேரேஜ் பண்ணிக்கல, என்னை கம்பல் பண்ணி மேரேஜ் பண்ணி வச்சாங்க, என் தலை எழுத்து அப்படின்னு சொல்கிறாளா? அப்போ 2 பேரும் சரி வாமச்சி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் உட்காடுறீங்க. உட்காந்தோன்னே ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இங்கே பாருங்கள் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னும் உங்கள் 2 டேஸில் உங்களுக்கு எக்ஸாம்ஸ் வரப்போகுது, ஸோ எல்லோரும் நல்லா படிங்க அப்படின்னு சொல்கிறாங்களா? எல்லாருக்கும் ஷாக். என்னது 2 நாளில் எக்ஸாமா, அதுவும் மெயின் எக்ஸாமா, எப்படி நாங்கள் படிக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் ஓன்னு கத்துறாங்களா? அப்போ டீச்சர்ஸ் கீப் குவைட் அப்படின்றாங்களா? அப்போ எல்லோரும் அப்படி மூஞ்சி வச்சுக்கிட்டு சரி என்னமோ போய் தோலை அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு எல்லாம் படித்து முடிச்சிட்ட பிறகு யூன் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது பாடி கார்ட்ஸ் தான் கூப்பிட்டு போகிறாங்க காரில். சரின்னு சொல்லிட்டு யூனும் ஏறி காருக்குள்ளே போயிடுறா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே எக்ஸாமுக்கு என்ன பண்ணுறது, 2 நாளில் ஒன்று எக்ஸாம்னு சொல்லிட்டாங்களே, எனக்கு பக்குன்னு இருக்கேன், 2 நாளில் இவ்வளோ பெரிய புக்கை எப்படி படிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டே இருக்கீங்களா? அப்போ அதில் உங்களுக்கு நிறையா டவுட்ஸ்லாம் வருது. என்னடா இது, ஒன்று படித்தா ஒன்று உருப்படியாக இருக்க மாட்டுது, இல்லைனா ஒரு ஃபுல்லாக டவுட்டாக வருது. சரி நம்ம ஃபஸ்ட்டு மச்சிக்கு கால் பண்ணி டவுட்டை க்ளியர் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுறீங்க.
கால் பண்ணா, ஹலோ மச்சி, எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது, எனக்கு சொல்லிக் கொடு அப்படின்னு அவள் சொல்கிறா. என்னடி நீ, நான் டவுட்டு கேட்கலான்னு உன்கிட்ட வந்தா நீ என்னென்னா என்கிட்ட கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? என்ன மச்சி, நீ தானே எங்கள் எல்லாருக்கும் சொல்லி தருவேன், இப்போ நீயே வந்து என்கிட்ட டவுட் கேட்டேன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. உங்களுக்கு வந்து சரி போய் தொலை, என் கூட இருக்கிறது எல்லாமே தண்டமாக இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு ஃபோனை காலை கட் பண்ணிடுறீங்களா? சரி, நமக்கு இருக்கிறது தான் வாச்சுது, ரெண்டாவது மச்சி என்ன பண்ணுறது, அவட்டாச்சும் போய் கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கால் பண்ணுறீங்களா? அவளுக்கு கால் பண்ணால் ரிங் போகுது, எடுக்க மாட்றா. என்னடா இவ எடுக்க மாட்றா, எனக்கு தெரிஞ்சு இவ தூங்கிட்டுருப்பான், தூங்குது பாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து என்னதான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தலையில் கை வச்சுட்டு, ஐயோ எக்ஸாமுக்கு எப்படி தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறனோ, புக்கை திறந்தால் தலை சுற்றுது, இல்லைன்னா எனக்கு ஒன்றுமே புரிய மாட்டுது, ஆண்டவா அப்படின்னு சொல்லி ஆண்டவனை இழுக்குனீங்கன்னா அந்த ஆண்டவர் கோமாய், என்னம்மா நீ ஆனாவோட என்ன இழுக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஆண்டவர் கத்துறாரா. நீங்களும் ஓகே இழுக்கல, நீ நச்சு போய் நிம்மதியாக இரு போ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் துரத்தி விட்றீங்களா? சரின்னு சொல்லிட்டு தலையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்ருக்கீங்களா? அப்போ வந்து ஜெகி பார்த்துட்டு, பேபி உனக்கு ஏதாச்சும் ஹெல்ப் வேணுன்னா சொல்லு, நான் வேணால் உனக்கு சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. நீங்கள் வந்து எனக்கு ஒன்றும் சொல்லித்தர வேணாம், உன்னோட வேலையை நீ பார்த்துக்கோ, என்னோடய வேலையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்களா? ஜிகேவும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஒர்க் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் மைண்ட் வாய்ஸ், ஐயோ என்னடா இது, கிடச்ச சான்ஸும் மிஸ் பண்ணிட்டேன் நீ, ஐயோ இப்போ எப்படி நான் அதை படிக்க போகிறேன், எனக்கு ஒரு மண்ணும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு தலையிலே கழிச்சு உட்காந்துட்ருக்கீங்களா? அப்போ வந்து ஜிகே வந்து கேட்குறாரு, பேபி எனக்கு டைம் போக மாட்டுது, நான் வேணால் உனக்கு வந்து சொல்லித்தரவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? நீங்களும் வா சொல்லிக்கொடு அப்படின்றீங்களா? அதுக்கு நீங்களும் சொல்லித்தராரா? ஜெகே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு, நீங்களும் கவனிச்சிட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் வந்து ஜெகே வந்து அப்படி பார்த்துட்ருக்காரு. பட் நீங்கள் வந்து நம்ம எப்படியாவது ஜெகே பார்க்கவே கூடாதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தலை குனிஞ்சு தான் படிச்சிட்ருக்கீங்க. பட் ஜேகே வந்து உங்களை பார்த்துக்கிட்டு ரசிச்சுட்டு அப்படியே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்காரா. சரின்னு சொல்லிட்டு ஒரு கட்டத்தில் வந்து நீங்களே படிக்க ஆரம்பிக்கிறீங்க. ஜேகே வந்து அப்படி பார்த்துட்டே இருக்காரு. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, தலை குனிஞ்சிட்டு ஏதாவது டவுட்னா ஜேகேன்னு கூப்பிட்றீங்களா, அவரும் சொல்லி கொடுக்குறாரு. நீங்கள் ஒரு சொட்டு கூட நீங்கள் ஜேகே முகத்தை பார்க்கவே இல்லை, ஜேகேன்னு மட்டும் கூப்பிட்றீங்க, டக்குன்னு எழுந்துச்சி இந்த ப்ராப்ளம் சொல்லி கொடுத்துட்றாரா. அதுக்கப்புறம் வந்து ஜேகே வந்து தூங்கிட்டா. நீங்கள் வந்து படிச்சுட்டே இருக்கீங்க, மண்டு உங்களுக்கு டவுட் வருது, ஜேகேன்னு கூப்பிட்றீங்களா, அப்போ வந்து ஜேகே தூங்கிட்டு இருக்காரு. மண்டு ஜேகேன்னு கத்துறீங்களா அப்படின்னு சொல்கிறது. அப்போ மண்டு தூங்கிட்டு தான் இருக்கார். சரி என்னடா பண்ணுறான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக தலை நிமிர்ந்து பார்க்குறீங்களா. பார்த்தா பன்னி க்யூட்டாக அவ்வளோ அழகாக இருக்கானே, இவனை பார்த்தா என்னாலே ஃபீலிங்ஸ்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியலையே ஆண்டவா. பட் என்ன கொஞ்சம் அரகண்ட்டாக இருக்கான், என்ன எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஆஷாக பிஹேவ் பண்ணுறான், எனக்கு அதான் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து அவனை பார்த்து ரசிச்சுட்டு இருக்கீங்களா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அதே சர்க்கிளில் நீங்கள் அப்படியே தூங்குறீங்க. அந்த பெஞ்ச் மேலே 2 பேரும் அப்படி பார்த்துட்ருக்கீங்களா. அப்போ தான் நம்ம ஜேகே எழுந்துச்சிடப்பா, என் கை வலிக்குது, எவ்வளோ நேரம் தான் அப்படி தூங்குறது அப்படின்னு சொல்லி ஏஞ்சிட்டாராம். ஏஞ்சிட்டு என்னடா இது, யாரோ பக்கத்தில் பட்டிருக்க மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக திரும்பி பார்த்தா நீங்கள் செம்ம க்யூட்டாக தூங்கிட்டுருக்கீங்களா. அடியே என்னடி நீ இப்படி தூங்குறதுக்குள்ளே இவ்வளோ க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே, சரி இதில் போய் தூங்க வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை பெட்டு மேலே படுக்கப்பட்டு ஜேகே வந்து பேங்கேஜ்லாம் போட்டுட்டு தலையை தடவிட்டு தூங்கிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போய் சோப்பாவில் போய் தூங்க போயிட்டாரு. இந்த மாதிரி உங்கள் நாட்கள் வந்து போயிட்டுருக்கு. ஜேகே வந்து உங்களை ஸ்கூலில் காலேஜில் ட்ராப் பண்ணுறது, வரும்போது நீங்கள் பாடி கார்ட்ஸ் வர்றது, இல்லை நைட் ஆனால் ஜேகே வந்து உங்களுக்கு இது மாதிரி சொல்லிக் கொடுக்குறது. இதே மாதிரி 2 நாள் போதான். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு எக்ஸாம். அதனால நீங்கள் நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது ஐயோ காலைல ஆகிடுச்சுமா, டைம் ஆயிடுச்சு எக்ஸாமுக்கு போகணுமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அறக்க பறக்க கிளம்பிட்டுருக்கீங்க. ஜேகே அந்த பக்கம் ஐயோ எனக்கு மீட்டிங் டைம் ஆயிடுச்சு, மீட்டிங்க்கு நான் போனது ரொம்ப இம்பார்ட்டண்டான மீட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் அறக்க பறக்க கிளம்பிட்டுருக்காரு. ஜேகே சொல்கிறாரு, நீ வேணால் பாடி கார்ட்ஸ் கூட போய்க்கோ, எனக்கு இப்போ டைம் இல்லைன்னு ஒன்று ட்ராப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறா. நீவனும் ஓகே அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஜேகே வந்து கிளம்பி போயிட்டாரு. நம்ம யூனி எல்லாமே பேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் இதுவாகிட்டு அதுக்கப்புறம் வந்து பாடி கார்ட்ஸ் கூட ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸ்கூலுக்கு போயிட்டு பார்த்தா யோசிக்கிறாங்க, ஐயோ என்னோடய ஆல் டிக்கெட்டை வீட்லேயே விட்டு வந்துட்டேனே, இப்போ நான் என்ன பண்ணுறது, இது வேறு மெயின் எக்ஸாமே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்களா. அப்போ வந்து ஸ்டாஃப் வந்து,
யூன் யூன் உன்னை யாரோ கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால் யூனும் கண்ணெல்லாம் தொடச்சிட்டு போய் யாருன்னு பார்த்தா ஜேகேவை பார்த்தோன்னே போய் அழுவுறீங்களா. அழுதோடனே ஏன் யூன் அழுவுற, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. இல்லை ஜேகே, என்னோடய ஹால் டிக்கெட்லாம் வீட்லேயே விட்டு வந்துட்டேன் தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரா. இதானே உன் ஹால் டிக்கெட், இந்தா போய் எக்ஸாம் எழுத அப்படின்றாரா. உனக்கு எப்படி இந்த ஹால் டிக்கெட் கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, நீ முதல்ல போய் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு வா, அப்புறம் பேசலாம் அப்படின்றாரா. நீங்களும் ஓகேன்னு சொல்லிட்டு எக்ஸாம்லாம் எழுதி முடிச்சுட்டு வரீங்களா. வந்தோடனே குடுகுடுன்னு ஓடி வந்து உங்களையா அறியாமல் ஜேகேவை ஹக் பண்ணி அழுவுறீங்களா. தேங்க்ஸ் ஜேகே, நீ இல்லைனா என்னால் எக்ஸாமே எழுதியிருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப ஜேகேவை ஹக் பண்ணி அழுவுறீங்களா. அதுக்கு ஜேகே ஓகே அழுவாத யூன், இதுக்கெலாம் அழுவலாமா பிபி அப்படின்றாரா. அப்போ தான் நீங்கள் ரியாலிட்டிக்கு வரீங்களா. அப்புறம் நீங்கள் ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு கொஞ்சம் 2 ஸ்டெப் பேக் போகிறீங்களா. பேக் பண்ணோன்னே தேங்க்ஸ் ஜேகே அப்படின்றீங்களா. ஜேகே வந்து கண்ணீரை தொடச்சி விட்டுட்டு இங்கே பாரு யூன், இதுக்கெலாம் அழுவாத அப்படின்றாரா. நீங்கள் கேட்குறீங்களா, எப்படி என்னோடய ஹால் டிக்கெட் உனக்கு கிடச்சிது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. நீ எனக்கு முன்னாடியே போயிட்டியே அப்படின்னு சொல்கிறீங்களா. அதுக்கு ஜேகே சொல்கிறாரு, ஆமாம் நான் உனக்கு முன்னாடியே போயிட்டேன், பட் என்ன ஒரு இம்பார்ட்டண்ட் ஃபைலை விட்டுட்டு போயிட்டேன் அந்த மீட்டிங்க்கு. அதனால சரின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து எடுக்கும் போது தான் பக்கத்துலேயே என்னோடய ஹால் டிக்கெட்டும் இருந்தது. சரி, அவளோட ஹால் டிக்கெட் இங்கே வச்சுட்டு போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்ககிட்ட எடுத்து வந்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாரா. அதுக்கு நீங்கள் தேங்க்ஸ் ஜேகே, பட் மீட்டிங் இருக்குன்னு அது என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா. உன்னை விட எனக்கு எது இம்பார்ட்டண்டான மீட்டிங், உன் கூட இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் நான் மீட்டிங் வந்து கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன், இன்னும் 1/2 மணி நேரத்தில் மீட்டிங் ஸ்டார்ட் ஆக போகுது. சரி நீ எக்ஸாம் எழுதிட்டுலாம் பத்திரமா வீட்டுக்கு போய் சேரு அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து போகிறாராம். அப்போ வந்து அவங்க 2 மச்சீஸ் வந்து யூன்கிட்ட, வா பாரு சாம, அப்போ மச்சி இவனை மட்டும் மிஸ் பண்ணிடாதே, உன் ஹஸ்பண்ட் ஓகேவா, இவன் இவ்வளோ நல்லா இருக்கான், இவளை பற்றி எனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மச்சி, ப்ளீஸ் மச்சி நான் உடனே சொல்லிக்கிறேன், இவனை மட்டும் மிஸ் பண்ணிடாத அப்படின்றாளுங்களா. யூனுக்கு வந்து ஆல்ரெடி இவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, இப்போ இவளுங்க வேறு இப்படி ஏற்றி விட்றாளுங்களா. அதனால் ஃபீலிங்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகதா. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஜேகேயை வந்து நல்லாவே புரிஞ்சுக்கிட்டீங்க. அண்டு 3 வீக்காக அவன் கூடவே இருக்கீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 வீக் ஆகிடுச்சு. அதனால் சொல்லிட்டு நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க உங்கள் வீட்டில் செஞ்சிட்ருக்கும் போது அப்போ ஜேகே வந்து கேட்குறாரா, ஆமாம் யூன் என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறாரா. அதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, இதான் சமைச்சிட்ருக்கேன் அப்படின்றீங்களா. வா இது எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ் அப்படின்றாரா. நீங்களும் அப்படின்னு சொல்கிறீங்களா. அதுக்கப்புறம் ஜேகே வந்து ஒரு பன்னி ஸ்மைல் பண்ணுறாரா. அதை பார்த்து நீங்களும் சத்தியமாக ஃபீலிங் கண்ட்ரோல் பண்ண முடியல. அப்படின்றீங்களா. அப்படின்னு சொன்னோன்னே ஜேகே வந்து சரி வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கீங்களா. அமைதியாக சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்போ வந்து யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நீங்கள் ஏஞ்சி போகிறீங்க. அப்போ ஜேகே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுக்கிறாரா. அப்போ வந்து நீங்கள் திரும்பி பார்த்து முறைக்கிறீங்களா. முறைச்சோன்னே ஜேகே சொல்கிறாரு, நீங்கள் உட்காந்து சாப்பிடு, நான் போய் பார்க்குறேன் அப்படின்றாரா. அதுக்கு நீங்களும் ஓகே அப்படின்றீங்களா. சரின்னு சொல்லிட்டு ஜேகே பார்க்குறாரு. பார்த்தா வரும்போது சிரிச்சிட்டே வராரு. பின்னாடி 2 பேர் வராங்க. அந்த பன்னி ஸ்மைலோட சிரிச்சிட்டே வராரா. ஓகே காய்ஸ், நெக்ஸ்ட் எபிசோடில் யார் அங்கே 2 பேர் வராங்கன்றதை நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சொல்கிறேன். ஓகே, எல்லோரும் வீட்டில் ரொம்பவே சேஃபாக இருங்க. பாய் பாய்.